விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு கரூர்ல இருக்கக்கூடிய 41 பேர் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையும் சந்திச்சுட்டு பிளஸ் நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கிறதும் தெரிஞ்சிருக்க லிஸ்ட்டையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா கரூர்ல போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து முடிவெடுத்திருந்தார். இதுக்கான போலீஸ் பர்மிஷன் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸ் புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து அவருடைய கோஆர்டினேட்டர்ஸாக இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் மதியழகன் அவர்கள் கூட வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆக்டிவாக இதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பட் பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது இந்த மண்டபமா அந்த மண்டபமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அச்சமும் எழுத ஆரம்பிச்சது டிவிகேக்கு, தமிழக வெற்றி கழகம்க்கு. திருப்பி கூட்டம் வந்ததுன்னா என்ன பண்றது, அதை மேனேஜ் பண்ண முடியுமா, கட்சி திருப்பி வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்கன்ற ஒரு பிரச்சனையும், ரெண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஷியஸா ப்ராப்பரா வந்து அவங்களும் செயல்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கான்கிரீட்டா ஒரு பில்டிங் எடுத்து இதுல பர்மிஷன் கொடுக்குறோம், சேஃபா வந்து நீங்க வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அஃபீஷியல் கம்யூனிகேஷனும் வந்ததா நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பார்ட்டி லீடர்ஸை வச்சு போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் வந்து ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணாரு. அந்த ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்பிக்கு அமைச்சிருந்தாங்க. இப்போ எஸ்பி தான் முடிவு எடுக்கணும். எஸ்பி டெஃபினட்டாக வந்து யோசிப்பார். காரணம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய பாஸ்ட் கான்டாக்ட். ஸோ கரூர்னு சொன்னாலே ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.